நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மண்டலங்கள் வந்து தனியார் மயத்தில் இருக்கு, அதுல இருந்தும் மாற்றம் வேணும் அப்படின்றதும் உங்களோட கோரிக்கையா இருக்கு. இது சாத்தியம் இல்லை அப்படின்றது தானே இப்ப பிரச்சனை. இல்ல, மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே தாராளமய கொள்கையை, தாராளமய பொருளாதார கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் தனியார் மயம் ஒப்பந்தம் என்பது நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயும் பல்வேறு துறைகளில் இத்தகைய ஒப்பந்தம், தனியார் மயம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் என்கிற அணுகுமுறை என்பது கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்த தொழிலாளர்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது என்பதை ஏற்க முடியாது. அந்த வகையில் இதில் எந்த அளவுக்கு நியாயமான முறையில் தீர்வு காண முடியுமோ அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்வோம். தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 10வது நாளா நடைபெறும் போராட்டம் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுதா? ஏன்னா தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு அரசு செயல்பாடு இல்ல. உங்களுக்கு தெரியும், சாம்சங்ல நாங்க ஏறத்தாழ 36 நாட்களுக்கு மேலாக நாங்க போராடினோம். அதனால தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கை தீர்ப்பதற்கான முறையில் அரசின் தரப்பிலிருந்து உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வற்புறுத்துறோம். சாம்சங்ல ஒரு நீடித்த போராட்டம் பிளஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலையீடு, அதற்கு பிறகுதான் அதில் ஒரு நியாயமான தீர்வு என்பது எட்டப்பட்டது. அந்த வகையில் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டமும் நியாயமான முறையில் தீர்வு காணப்பட்டு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லவே இல்ல, அதாவது தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அதாவது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை மட்டும்தான் ஒரு அரசாங்கம் செய்யணும்னு அவசியம் இல்லை. கொடுத்திருக்காங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த இப்போது போராடக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கையில் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு என்கிற முறையில் அது எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க தான் நடத்திருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியல போடுறது. அன்னைக்கு நீங்க வரலையோ? ஏற்கனவே கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்திருக்கோம் சார். இன்னைக்கு தான் நாங்க வரல, நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். கட்சி ஏற்கனவே வந்திருக்கு. இல்ல இல்ல, நான் உங்க தொழிற்சங்க தலைவரோடு பேசிட்டு அமைச்சரோடையும் பேசுவேன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.